10 வண்டிக்கு என்கிட்ட மேனேஜர் வந்தார்ல, சார் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க கண்ணதாசன், எடுத்துக்கிடுங்க அப்படின்னார்ல. இப்போ நான் பாதிக்கப்பட்டேன்ல, என்ன கண்ணதாசன் இப்படி ஆயிடுச்சிங்களா? இருங்க சார் நான் சொல்கிறேன் சார். ஐயா நான் சொல்கிறேன் சார், நீங்கள் இதை வந்து இந்த பேமெண்ட்டை இந்த வகையில் கட்டலாம், உங்களுக்கு இந்த வகையில் சப்சிடி உண்டு, இந்த வகையில் இன்சூரன்ஸ் உண்டு, இந்த மாதிரி ரெமெடிஸ் உண்டு அப்படிங்கிறத பேங்க் தான் கைட் பண்ணியிருக்கணும். எடுக்க சொல்லி உங்களை கொண்டாந்து இம்பல்ஷன் பண்ண ஒருத்தர் கைட் பண்ண மிஸ் பண்ணது யாரோட தப்பு சார்? நீங்கள் உடனே பேராசைப்பட்டு ஏன் 10 வண்டி எடுத்தேன் சார்? உலக பணக்காரன் ஆகணும்னு ஒவ்வொருத்தனுக்கும் ஆசை இருக்குது சார். ஏன் அவனுக்கு ஆசை இருக்கக்கூடாது? அந்த ஆசை குற்ற உணர்ச்சியை நீங்கள் ஏன் தூண்டுறீங்க? உலக பணக்காரனா நான் நம்பர் 1 வரணுங்கிறது ஆசை இருக்குது சார், அதை நீங்கள் குற்ற உணர்ச்சியை தூண்டுறீங்க. பிரதர், நீங்க இவ்வளவு ஆதங்கமா பேசலாம் கேட்குறேன். நீங்க எதுல பாதிக்கப்பட்டீங்க? உங்களோட பர்சனல் இன்சிடென்ட் ஏன் இது இவ்வளவு சொல்றீங்க? சார் கட்டாயம் எனக்கு பதில் சொல்லுவார். நான் எடுத்தது ETL லோனு, முதல் தலைமுறை பட்டதாரி, வெறும் 56,000 ரூபா என்னுடைய லோனு. நான் இன்னைக்கு பல லோன் கட்டிட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுருங்க, நான் பல லோன் எடுத்து பர்சனலாக நான் கட்டிட்டேன். நான் எடுத்தது 2008 வெறும் 56,000 ரூபா. ஆனால் என்கிட்ட அவன் கேட்குறது 3.5 லட்சம் ரூபா. யாருக்கு கொடுக்க மனசு வரும் உங்களை? இல்லை சார் நீங்கள் சொல்லுங்கள், 3 லட்ச ரூபா நீங்கள் கொடுப்பீங்களா? நான் காரணம் சொல்கிறேன் எதுக்காக எனக்கு 3 லட்ச ரூபா தர்றாங்கன்னு சொல்லிட்டு. அந்த கால்குலேஷன் படிக்கிறதுக்கே தனி அரித்மெட்டிக் ஒன்று சார். 2008 எடுத்ததுக்கு 2011 வருது. 8 to 11 எவ்வளோ சார் ஆச்சு? 3 வருஷத்தில் எவ்வளோ சார் போனால்? 56,000 1,80,000 கேட்டால் எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி கேட்குறீங்க? இதுக்கான அரித்மெட்டிக் யார் சொல்லுவீங்க? எந்த பிரான்ச் மேனேஜருக்கும் ஒரு பாலிசி இருக்குங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட், ஓவர் இன்ட்ரெஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 18% அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஓவர் டியூ இன்ட்ரெஸ்ட்டை 12 ஆக்கலாம் 10 ஆக்கலாம்னு அவங்களுக்கு வந்து அத்தாரிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அத்தாரிட்டி அவங்க யூஸ் பண்ணி அவங்க கொடுக்கலாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் எப்படி அவங்கள அப்ரோச் பண்ணுறீங்கன்னு. சார் அதெல்லாம் நியாயம்தான். நான் ஹானரபுளாக பே பண்ணுறேன், நான் வாங்கியிருக்கேன். உங்கள்கிட்ட நான் கடனாளி, நான் வாங்கியிருக்கேன், நான் திரும்ப பே பண்ணுறேன். என்னிட்டேருந்து வசூல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு நபரை அனுப்புறீங்க. இனிமேல் தான் சொல்லணும், வசூல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் அனுப்புறீங்க. அந்த ஒருத்தன் என்ன பண்ணுறான் என்னைய, நான் பேங்கிங்க்கு எப்படி ஹானரபுளாக பே பண்ண எந்த நாலேஜும் அவனுக்கு கிடையாது. அவனுக்கு மோட்டோ என்னென்னா, இன்றைக்கி இந்த டியூ வரல, இந்த பர்சன்ட் இன்றைக்கி கலெக்ஷன் பண்ணணுங்கிறது தான் அவனோட இன்டென்ஷன். அந்த இன்டென்ஷனை என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு பேங்க் மேனேஜர் சொல்லிட்டா நான் 10 வட்டிக்கு தண்டல் வாங்கணும் சார். 10 வட்டிக்கு வாங்குவேன். ரன் வட்டியா மீட்ரு வட்டியா எந்த வட்டின்னு எனக்கு கவலை இல்லை, நீ கொடுன்னு நான் பப்ளிக்கிட்ட வாங்கிட்டு போயிடுவேனே. நான் ஏன் ஒரு அரசு உடைமையாக்கப்பட்ட அல்லது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வங்கிக்கு நான் ஏன் வரணும்? நீ கடன் கொடுக்கும் ஹானரபுளாக ட்ரீட் பண்ணீங்களா, மரியாதை ட்ரீட் பண்ணீங்களா? வாங்கும்போது மரியாதை ட்ரீட் பண்ணுங்கிறேன். நான் கந்து வீட்டில் வாங்கிட்டு போயிடுவேன். என்னை இப்படி சட்டையை பிடிச்சி கேட்பாங்க, தள்ள துண்டை போட்டு கேட்பாங்கன்னா நான் கந்து வீட்டில் வாங்கிட்டு போயிடுறேன் சார். இப்போது நீங்கள் வாங்கிட்டீங்க, லோன் கட்டல, தம்பி லோன் கட்டல ஒழுங்காக துட்டு வை அப்படியா சொல்கிறாங்க. சார் லோன் கட்டல, எப்போ சார் கட்டுறீங்க கேட்குறாங்களா? நீங்க சொல்றதெல்லாம் வந்து வருஷம் முன்னால பிரதர். இன்னைக்கெல்லாம் எடுத்த உடனே எப்படி பேசுறாங்க ஊர் தெரியும். வீட்டில் இருக்க மனைவியை, வீட்டில் இருக்க பெண்களை தரக்குறைவா ஒரு ஏஜென்ட் பேசுவாரு. அது வந்து கடன் வாங்கினதுனால தானே, 2 EMI கட்டாததுனால தானே ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. யாராக இருந்தாலும் கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும்ங்கிறது தான் முறை. நீங்க வந்து கந்து வெட்டி சரி, யாரா இருந்தாலும் சரி. இப்போ கந்து வெட்டி எக்ஸ்ட்ரா தடை பண்ணாங்க, நீங்க சொல்லுங்களேன். கந்து வட்டி அதிகமான வட்டி 18% மேல போகுது. இன்னொன்று மோசமா ட்ரீட் பண்றாங்க, தற்கொலை நடக்குன்னு. கலெக்ஷன் ஏஜென்ட் இந்த மாதிரி பேசுறது இல்லையா? சொல்லுங்க நீங்க ஓபனா பேசுங்க. பேசுறாங்க. ஆமா, இப்போ இவருக்கு நான் கந்து வெட்டிக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம்? அதான் சார், இவருக்கு ஒரு 10 லட்சம் தரேன், அலைய விட்டாருன்னா வார்த்தைகள் வரதா செய்யும், அந்த பணம் வரணும். ஒருத்தரை கண்ணியம் இல்லாம பேசிதான் ஒருத்தரை வாங்குவேன், உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் வாங்குவேன், ஒரு தற்கொலை வரைக்கும் போகாட்டியும் கூட ரொம்ப மன உளைச்சல் ஆளாக்கி தான் வாங்குவேன். அது முறை அல்ல. அப்படி பண்ணி தர மாட்டீங்களே. நீங்க தான் பேங்க்ல வச்சிருக்கீங்களா, இல்ல கலெக்ஷன் ஏஜென்ட்டா இருக்கீங்களா? நான் வந்து கலெக்ஷன் ஆக்சுவலா இல்ல, நீங்க ரொம்ப ஆர்வமா பேச பார்த்தா ஒன்னு கலெக்ஷன் ஏஜென்ட்டா இருக்க கூடும், இல்ல பேங்க்குக்கா வர்க் பண்ண கூடும். ICICல வர்க் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்ட்டா தான் சொல்லிருக்கேன். புரியுதுங்களா சார்? ICICல வர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த கிரெடிட் கார்டு சேல், இந்த மொபைல் ஷாப்பரும் நான் சொல்றதா 2008 2009ல அதெல்லாம் இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு தான் அந்த என்னென்ன இருக்குது, என்னென்ன சர்க்கிள் வரும், ஒரு பேங்க் பர்சன் கிட்ட போயிட்டு எப்படி நீ வந்து ஃபோர்ஸ் பண்ணி பேசணும், நார்மலாக எப்படி பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் என்ன வார்த்தைகள் வரணும்னு சொல்லிட்டு ட்ரெயின் பண்ணி அனுப்புவாங்க. ஓகேவா? இது வந்து கேஸ் கொடுக்குறதோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறதோ எதுவுமே இல்லை. அதனால் கரெக்டாக வந்து நம்ம ஒரு எடுத்த உடனே ஆஷா பேச மாட்டோம். சார் இந்த மாதிரி கொடுங்க, இந்த மாதிரி இருக்குது, எவ்வளோ நாள் தான் ஒரு மனுஷன் அந்த வீட்டு வாசல்லே வந்து சார் அப்படி நீங்க சொல்வதை முழுவதும் ஏத்துக்கிறேன். ஒண்ணு நீங்க 10 நாள் போனாலும் சரி, 15 நாள் போனாலும் சரி, அவங்க வீட்டில் இருக்க பெண்களை தரக்குறைவா பேசுறதுக்கோ கெட்ட வார்த்தை பேசுறதுக்கோ யாருக்கும் என்ன நேரத்துக்கு உரிமை கிடையாது. தயவுசெய்து முடிஞ்சுக்கோங்க. அப்பயாவது மானம் சூடு சொர்ணம் வந்து அந்த பணத்தை கொடுத்துருவாங்கன்னு பேசுறது. நீங்க ஓப்பன் ஃபோரம்ல எல்லா வெளியில உட்காந்துக்கிட்டு நான் கெட்ட வார்த்தை பேச ஜஸ்டிஃபை பண்ணுவேன், ஒருத்தர் இழிவுபடுத்த ஜஸ்டிஃபை பண்ணுவேங்கிறத எக்காரணத்தை கொண்டு ஏத்துக்க முடியாது. அபியூசிவான லாங்குவேஜ் இது. சார் அப்போ ஒருத்தவங்க கொடுத்துட்டு அப்படிதான் நாம ஒரு பேங்க்காரன் பேங்க் நினைச்சதுன்னா டெல்லியில இருந்து ஒரு பெரிய லாயரோட ஹையர் பண்ணி கூட்டு வர முடியும். இங்க இருக்கவங்க பண்ண முடியுமா சார்? அது லீகல் ஃபோரம்ஸ் எவ்வளவோ இருக்கு. பேங்க் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். அதுக்காக கண்ணியமற்ற முறையில் பேசுறத நியாயப்படுத்தாதீங்க, தயவுசெய்து நியாயப்படுத்தாதீங்க. அவங்க ஷூல ஒரு நாள் இருங்க. ஏதோ ஒரு சம்பவம் சார், கொரோனா, ஏதோ ஒரு பிரச்சனை, உங்க வீட்டில் இருக்க மனைவியவோ உங்க தாயவோ யாராவது ஒருத்தர்
ஒரு கோவத்துல 10 நாள் அலைஞ்ச கோவத்துல ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி திட்டினா வலிக்குமா வலிக்காதா சார்? சரி சார், உதாரணத்துக்கு சொல்கிறேன். கொரோனா இல்ல சார், நீங்க டைரக்டா இல்ல சார், நீங்க டைரக்டா பதில் சொல்லுங்க. நீங்க என்ன லோன் கேட்டாதானே திட்டுறான், திட்டுன்னு விடுவீங்களா என்ன? விடக்கூடாது சார். சார், நீங்க சொல்றது பேசக்கூடாது, நீங்க ரைட். 1000 விஷயம் சொல்லுங்க சார். புரியுதுங்களா? ஒரு வீட்ல இருக்க பெண்ணை வந்து அவமானமா பேசுறதுக்கு, இழிவா பேசுறதுக்கு ஒரு காலமும் அனுமதிக்க முடியாது, சொல்லவே முடியாது சார். நீங்க சூடு இருக்கா சொரணை இருக்கான்னு கேக்குறதுல என்ன மாதிரி லாங்குவேஜ்? நீங்க நானே சூடு இருக்கா சொரணை இருக்கா டெஸ்ட் வச்சுட்டு லோன் கொடுங்களா? நீங்க கடன் வாங்குறது வந்து சிவில் பிரச்சனை. நீங்க சொல்ற கெட்ட வார்த்தை பேசுறது, இழிவு பண்றதுங்கிறது கிரிமினல் பிரச்சனை. நீங்க வந்து சிஆர்பிசியில் தண்டிக்கப்படக்கூடும், அவர் சிவில்ல தான் தண்டிக்கப்படக்கூடும். கடன் நிறைய விஷயங்கள்ல மாத்தி இருக்கு. பேசிட்டு இருந்தது மாதிரி கடனும் நிறைய வகையில மாறி இருக்கு. முன்னால படிப்படியா ஏறி நான் வந்து கடன் வாங்க போனேன், அலைய வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் இன்னைக்கு வந்து ஆப் ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் வந்து லோன் கிடைக்கும். அது 5000 ரூபாயிலேருந்து 5 லட்சம் வரைக்கும் வந்து ஒரே ஒரு கிளிக் தான். பெரிய டாக்குமெண்ட் போடணும், கையெழுத்து வாங்கணும், இவ்வளோ பேப்பரில் கையெழுத்து வாங்கணும், அது எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு. இதில் ஆப்பில் யாராவது லோன் வாங்கியிருக்கீங்களா? இந்த பக்கத்தில் ஆப்பில் லோன் வாங்கினா நான் பே பண்ணிட்டேன். ஒரு 2500 சம்திங் நான் வாங்கினேன். அந்த ஆப்லேயே வந்து நமக்கு டேஷ்போர்டில் லிங்க் வரும். எதில் நமக்கு வந்து அக்கௌண்ட்டில் மாற்றிக்க முடியுமோ அதில் நம்ம வந்து கிளிக் பண்ணால் நம்ம பே பண்ணிக்க முடியும். அப்படி நான் கட்டி பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டேன். எனக்கு ஒரு 2 நாள் கழித்து கால் பண்ணுறாங்க, நீங்கள் இந்த லோனை பே பண்ணலை அப்படின்னு. நான் சொல்லிட்டு ஏதோ ஸ்க்ரீன்ஷாட் இருக்குன்னு. இல்லை அதெல்லாம் நாங்கள் வந்து ஒத்துக்க முடியாது, உங்களுக்கு வந்து எங்களுதில் வந்து அது இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகலை எங்கள் அக்கௌண்ட்டில், நீங்கள் திருப்பி பே பண்ணுங்கன்னு ஒரு லிங்க் ஒன்று கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்த ஆப் உள்ளே போனால் ஒரு பேர் வருது. இந்த பேருக்கு தானே கட்டணும், கரெக்டாக இப்போயாவது பார்த்து சொல்லுங்கன்னு கேட்குறேன். அதுதான்றாங்க. கட்டி முடிச்சா திருப்பி ஃபெயிலியர்னு வருது. என்னங்க ஃபெயிலியர்னு வருதுன்னு கேட்டேன். சரி திருப்பி பணம் போயிடுச்சானா? பணம் போயிடுச்சு. ஃபெயிலியர்னு வருது. நான் கேட்குறேன், சார் ஃபெயிலியர்னு வருது அப்படின்னு. இல்லை நீங்கள் திருப்பி போங்கன்னா திருப்பி வேற ஒரு பேர் வருது. 5 செகண்டுக்கு ஒரு வாட்டி, 10 செகண்டுக்கு ஒரு வாட்டி அவங்க ஆப்பில் அவங்க வச்சுருக்க லிங்கே மாறி 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 வருது. அப்போ எத்தனை பேருக்கு நம்ம கட்ட முடியும்? இல்லை 2 விஷயம். முதல்ல ஒரு தடவை உங்களை நீங்கள் கட்டிட்டீங்க, ஆனால் கட்டலைன்னு சொல்கிறாங்க. கட்டிட்டீங்கன்னு உங்கள்கிட்ட இவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்பிக்கை இருக்குது, ஒரு ப்ரூஃப் இருக்குது. அதை மீறி ஏன் கட்டுறீங்க? ஏன் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க? இல்லை அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிடும், எங்களுக்கு இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை, இல்லைன்னா நாங்கள் ஃபோட்டோ அனுப்புவோம். என்ன பண்ணுறாங்கன்னா, நான் செத்துட்டா மாதிரி எனக்கே மாலை போட்டு எனக்கே அதை அனுப்புகிறாங்க வாட்ஸ்அப்பில். நீங்கள் கட்டலை, இது நாங்கள் ஒத்துக்க முடியாது, நீங்கள் கட்டிட்டேன்னு சொன்னால் நாங்கள் ஒத்துக்கணுமா? நான் சொல்லிட்டேன், என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, பைத்தியம் மாதிரி பண்ணுறீங்களடா, நான் பேங்க்லேருந்து ஸ்டேட்மெண்ட்டே எடுத்து கொடுக்குறேன். அது நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம். இன்னொரு லைட்டர் நோட்ல போவோமே, நீங்க இறந்துட்டீங்கன்னு சொல்றாங்க. சரி இறந்துட்டால கணக்கு முடிச்சுட்டு போக வேண்டியதானே? அதுதான் கணக்கு நான் முடிச்சு விட்டுட்டேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் கால் பண்ணுறாங்க. ஈவன் டில் நவ் கிட்டத்தட்ட கவர்மெண்ட் வந்து 250 ஆப்பை வந்து பேன் பண்ணிட்டாங்க. வேணாம் இதெல்லாம் நீங்க ஆப் கரெக்டா தேடி பிடிச்சி கடன் வாங்குறீங்களே. தேடி பிடிச்சி கடன் வாங்க வைக்கிறது வந்து இந்த மாதிரி பேங்க்ல வேலை பார்க்குற ரெப்ஸ். ஆக்சுவலாக என்னென்னா கிரெடிட் கார்டு வாங்கினால என்னோட சிபில் ஸ்கோர் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு. ஸோ என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, நீ ஏதாவது ஆப் மூலிமா, ப்ரைவேட் ஆப் மூலிமா ட்ரை பண்ணு, அவங்க லோன் கொடுப்பாங்க, அது நீ சரியாக கட்டிட்டு வந்தேன்னா உன்னோட சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ நம்ம வந்து மற்ற பேங்க்கில் அந்த லோனை வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஸோ நான் ஒரு ஆப்பில் ட்ரை பண்ணி என்னோட ஆதார் கார்டும் பேன் கார்டு எல்லாமே கொடுத்துட்டு அவங்க எனக்கு ஃபஸ்ட்டு தரேன்னு சொன்ன லோன் வந்து 2 lakhs. அதனால தான் நான் அதில் அப்ளை பண்ணவே போனேன். ஆனால் என்னோடய அக்கௌண்ட் நம்பர் நான் போட்ட உடனே எனக்கு கிரெடிட் ஆனது 1688 ரூபாய். 7 நாள் கழித்து அங்கேருந்து, அதாவது மகாராஷ்டிரா புனே அதுலேருந்து கால் பண்ணி நீங்கள் 5000 ரூபாய் பே பண்ணணும்.